அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. ஸோ இந்த இயர்ல லாஸ்ட் போறக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னா இதுதாங்க. அடுத்த வருஷத்துக்கு என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது என்ன ப்ரிப்பேர் அப்படின்னா நம்மளோட டெய்லரிங்ல என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ப்ரிப்பேர் அப்படின்றது பொருட்களோ திங்ஸ் வாங்கி வைக்கிறதோ அது இல்ல, நம்மளோட மனநிலைமை. சரியா? நம்மளோட மனநிலைமை இப்ப எப்படி இருக்கு, நம்ம வரக்கூடிய புது வருஷத்துல என்ன மாதிரியான மனநிலைமையில நம்ம இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்க உங்களோட வேலைகள் ஸ்டிச்சிங்கோ இல்ல எனி எனி வேலைகள் ஏதாவது ஒரு வேலைகள் பார்த்துட்டே கூட நீங்க என்ன பண்ணலாம், இதை சைட் பை சைடா ஓட விட்டுட்டே உங்களோட வேலைகளை நீங்க பார்க்க தொடங்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிறைய விதமான மனநிலைகள்ல இருப்பீங்க நம்மளோட வீடியோஸ் பாக்குறவங்க. ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ முக்கியமா இந்த சீனியர் டெய்லர் அவங்களுக்கு நான் சொல்ல வரல. இது யாருக்காக அப்படின்னா, முக்கியமா எனக்கு வந்து இன்கம் எனக்கு தேவைப்படுது. பட் எனக்கு இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே எனக்கு ஸ்டிச்சிங்ல நிறைய மிஸ்டேக் வருது. அப்படியே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே கஸ்டமர்ஸ் வந்து சரியான அளவுல எனக்கு வர மாட்டேங்கிறாங்க. அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. ஸ்டிச் பண்ணி கஷ்டப்பட்டு கொடுக்குறேன். பட் அதுக்கான காசு கிடைக்கல. இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல டெய்லரிங் ஃபீல்ட்ல வந்துட்டோம். அதை விடவும் முடியல. இந்த மாதிரி பல யோசனைகள்ல நம்ம இருப்போம். நம்ம என்ன பண்ணணும், டெய்லரிங்ல அடுத்த வருஷத்துல நம்ம சக்சஸ் ஆகணும். இந்த வருஷத்துல அதாவது கிட்டத்தட்ட 2024 ஆகுது. ஒரு சில பேர் 2-3 வருஷம் டெய்லரா கூட இருக்கலாம். ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷம் 30 வருஷம் டெய்லரா கூட இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம டெய்லரிங் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் தான் ஆகுது. ஆனா இந்த 8 வருஷத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டெய்லரிங்ல நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு. என்னோட டெய்லரிங் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்ணாம இருக்கிறேன் அப்படின்னாலே அதை நினைச்சு டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஆள் தான். இப்பவுமே அப்படிதான். எனக்கு ஸ்டிச் பண்ணாம நான் இருந்தேன் அப்படின்னா அந்த நாள் பாத்தீங்கன்னா எனக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். எத்தனை பேருக்கு இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது ஒரு 10 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் நம்மளோட மிஷின்ல நமக்கு பிடிச்ச மிஷின்ல உட்காந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஸ்டிச் பண்ணா மட்டும் தான் அந்த நாளே வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு போய் நம்ம தூங்குவோம். அந்த மாதிரியான பர்சன் தான் நானுமே. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டெய்லரிங் ஃபீல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியும். நான் 12th முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா டிகிரியோ எதுவுமே நான் பண்ணல. ஸ்ட்ரைட்டா அந்த லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் தான் நான் பண்ணினேன். டெய்லரிங் ஃபீல்ட்ல போறதுக்கு முன்னாடி என்னோட டெய்லரிங் தான் என்னோட எய்ம், டெய்லரிங் தான் என்னோட கனவு, அப்படி இப்படி அதுவும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 12th முடிச்ச உடனே எல்லாரும் லீவ்ல போயிட்டு ஒரு டெய்லரிங் கிளாஸ் வந்து பண்ணுவாங்க. இல்ல வேற ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது பண்ணுவாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் என்னோட வீட்டுல டெய்லரிங் கிளாஸ் போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறமா தான் டிப்ளமோ கோர்ஸ் வந்து 6 மந்த் வந்து பண்ணலாம் அப்படின்ற. டிப்ளமோ கோர்ஸ் பண்ணுனா என்ன யூஸ்ஃபுல் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு மெச்சூர்ட் இல்ல. என்னோட ஃபேமிலியும் யாருமே டெய்லர்ஸ் கிடையாது. நான் தான் பிகினர் ஃப்ரெஷரா வந்து டெய்லரிங் என்ன அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிஷின் டெய்லரிங் மிஷின்ல ஆக்சுவலா அப்பதான் வந்து டச் பண்ணி தொடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு டெய்லரிங் வந்து கத்துக்கிறேன். 3 மந்த் கோர்ஸும் இருந்துச்சு, 6 மந்த் கோர்ஸும் இருந்துச்சு, 1 இயர் கோர்ஸ் இருந்துச்சு. 1 இயர் கோர்ஸ்னா ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனால சரி ஓகே 6 மந்த் கோர்ஸ் வந்தது எனக்கு ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா அப்போ எனக்கு அந்த ஃபீஸே கட்ட முடியல. ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 நினைக்கிறேன். 7,000 ரேட்ல தான் அது இருந்துச்சு. சோ அதுவே வந்து என்னால வந்து பே பண்ணி கத்துக்க முடியல. என்னோட சிஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எனக்கு ஃபீஸ் பே பண்ணி படிக்க வச்சாங்க. சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்த நான் பாத்தீங்க அப்படின்னா, படிக்கும்போது சீரியஸா கத்துக்கிட்டேன் நான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப விளையாட்டுத்தனமா குழந்தையா தான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு 12th முடிச்ச ஒரு 16, 17 வயசு இருக்கும். சோ அந்த டைம்ல நமக்கு வந்து என்ன மெச்சூரிட்டி இருக்கும். பிளவுஸ் நம்ம வேர் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளவு நாள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு கலர் யூனிஃபார்ம் கலர் ட்ரெஸ்னே அப்பதான் நம்ம என்ன பண்ணிருப்போம் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அப்போ வந்து அவ்வளவா ஃபிட்டிங் இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லி கைட் பண்றதுக்கும் ஆள் வந்து பெருசா இல்ல. சோ அதனால டெய்லரிங்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாம தான் என்ன பண்ணேன். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். ஆனா நான் பண்ண ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா நான் ஆக்டிவா இருப்பேன், சுறுசுறுப்பா இருப்பேன். எப்போதுமே வந்து ஒரு விஷயத்துல யாராவது என்ன மோட்டிவேட் பண்றாங்கன்னா இன்னும் நான் அதை வந்து என்ன பண்ணுவேன், வேகமா பண்ணுவேன், சுறுசுறுப்பா பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு பர்சனா இருந்ததுனாலதான் அந்த மேம்க்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் கிளாஸ் எடுக்கிறியாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. கிளாஸ் நான் இப்படிதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த மேம்கிட்ட நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 2 மந்த் ட்ரைனிங் இருமா, நான் வந்து ட்ரைனிங்ல உனக்கு எப்படி எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத நான் கூட சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ கிளாஸ் பாருன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் கத்துக்கிட்டதுதான் நான் டெய்லரிங்ல அடுத்த ஸ்டெப் வர்றதுக்கு எனக்கு பெரிய வழிகாட்டியா இருந்துச்சு. சரியா? எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டெய்லரிங்ல வந்து ஒரு டெய்லரிங்ல வந்து கத்துப்போம். பட் வந்து எனக்கு தச்சா நான் போதும், எனக்கு நான் படிச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க படிக்க கூடாது. நீங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீங்க தரவா இருக்கணும். சரியா? அது வந்து என்கிட்ட எல்லாம் யாரும் கிளாஸ் வரப்போதா அப்படி எல்லாம் நினைக்க கூடாது.
நீங்க ஃபியூச்சர்ல மேபி கிளாஸ் எடுக்கிற வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல ஒரு வயசுக்கு அப்புறமா இப்ப இந்த பிரெக்னன்டான அந்த டைமிங்லாம் நம்மள ஸ்டிச் பண்ண விட மாட்டாங்க. இப்பெல்லாம் சிச்சுவேஷன் மாறிடுச்சு. பட் இன்னுமே அப்படி சொல்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு வயசு ஆயிடுச்சு. ஒரு 50 வயசு, ஒரு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு வந்து கை, கால் வலியா இருக்கு, முதுகு வலியா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே, என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாது உட்கார்ந்து. அப்புறமா என்ன பண்ணணும்? கண்டிப்பா கிளாஸ் எடுக்கலாம். சரியா? சோ கிளாஸ் எடுக்கும் பொழுது நம்ம வந்து தரவா இருந்தா தானே நம்மளால கிளாஸ் எடுக்க முடியும். சோ அதனால படிக்கிறப்பவே தயவு செய்து வந்து தெளிவா படிங்க. சரியா? நம்மளுமே ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க டிசம்பர் 31 இந்த வீடியோ பாப்பீங்க. சோ அந்த டேட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. டெய்லரிங் 3 மந்த் கோர்ஸ் கிட்டத்தட்ட 42 கிளாஸஸ் வரும். பேசிக் டு அட்வான்ஸ் 42 கிளாஸஸ் வரும். எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 799க்கு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது 799 ரூபாய்க்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ரொம்பவே ஒர்த்தபிளான கிளாஸஸ் தான். சரியா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே நான் என்னோட சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கிறேன். கம்யூனிட்டி போஸ்ட் போய் பாருங்க. ஆன்லைன்ல கத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். தாராளமா பண்ண முடியும். ஆன்லைன்ல 4000 ஸ்டூடெண்ட்ஸ் மேல நான் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கிறேன். டெய்லரிங் மட்டும் இல்லாம ஆரி கிளாஸஸ்மே அதே ஃபீஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங் கிளாஸஸும் தனியா நமக்கு அவைலபிளா இருக்கு. எனக்கு ஆரி தெரியும். ஆனா இந்த ட்ரேசிங் மார்க்கிங் தான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ அதுலயுமே நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம 350 ருபீஸ்ல ஒரு சில க்ளோசஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. செப்பரேட்டா நான் இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்க விருப்பப்படுறவங்களும் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டெய்லரிங்ல பிளவுஸ்ல மாஸ்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா? பிளவுஸ் டீப் நெக்கை எப்படி போடுறது, ஷோல்டர் வலியாம எப்படி போடுறது, 1 இன்ச் கழுத்து இறக்கத்துல இருந்து 12 இன்ச் கழுத்து இறக்கம் வரைக்கும் நம்ம எப்படி வைக்கிறது. ஸோ இது எல்லாமே சூப்பரா வந்து நான் வந்து கிளாஸஸ் எடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் வந்து போட் நெக்காவும், பேக் வந்து எப்படி டீப் நெக்காவும் வைக்கிறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி போட் நெக்கா வைக்கிறது, பிரின்சஸ் கட் எப்படி ஒரு ஆளுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த கிளாஸஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க அந்த கோர்சஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தானே, நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கம் டு த பாயிண்ட். மறுபடியும் என்னோட ஸ்டோரிக்குள்ள வரலாம். கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த மேம் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணதுனால மறுபடியும் நான் என்ன பண்ணேன், கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சேன். ஸோ ரெடியாக ஆரம்பிச்சது ஒரு 1 இயர் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சேலரி பேஸா நான் வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வீட்ல இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், அங்க வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி நான் இடையில வீட்லயும் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வீட்ல வச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். எப்போ அப்படின்னா என்னோட 18 வயசுல. ஸோ 18 வயசுல வந்து டெய்லரிங் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா யாராவது வருவாங்களா? ஏன்னா நிறைய பேரோட மனநிலை என்ன இருக்குன்னா அனுபவம் அப்படின்றது இருக்காது. அதையும் தாண்டி நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தது ஒரு மிஷின் தான். அந்த ஒரு மிஷின் நான் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடிய நேரங்கள்ல நான் ஸ்டிச் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் கட் பண்றது அந்த மாதிரி வேலைகளை பார்ப்பேன். அப்புறம் அவங்களுக்கு போனதுக்கு அப்புறமா நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் பல நாட்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம எப்போ வந்து ஸ்டாண்டர்டா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்றத சொல்றேன். கொரோனா வந்துச்சுல்ல. ஆக்சுவலா கொரோனா வந்தது பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் வந்து கீழே தள்ளி விட்டுச்சு. ஆனா என்னோட லைஃபை தூக்கி விட்டது அந்த கொரோனா டைம் தான். ஏன் அப்படின்னா அந்த கொரோனா டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வீட்ல இருந்தாங்க. சோ அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்தாங்க. நம்ம ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்துருந்தாங்க. அது வரைக்கும் என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு மிஷின் தான். அந்த ஒரு மிஷினை வச்சுட்டு எப்படி நான் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியாதுல்ல. சோ அதனால ஒவ்வொரு மிஷினா வாங்க ஆரம்பிச்சேன். 7 மிஷின் வந்து வாங்கினேன். வாங்கி போட்டு இந்த 7 மிஷினுமே பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுவாங்கல்ல, அதை வச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 ரூபாய் தராங்க அப்படின்னா அப்படியே ஒரு 2, 3 ஸ்டூடெண்ட்ஸ் தர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எல்லாமே நான் வாங்கினது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். சோ ஒரு மிஷினோட ரேட் பாத்தீங்கன்னா 3500 அந்த ரேஞ்ச்ல தான் வாங்கினேன். சோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டூடெண்டா ஃபீஸ் பே பண்ண அதை சேவ் பண்ணி வச்சு அப்படிதான் வந்து அந்த 7, 8 மிஷினுமே வந்து வாங்கினேன். சோ நம்ம வந்து வீட்ல உள்ளவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு என்ன இன்கம் வருதோ அதுல இருந்து தான் என்ன பண்ணணும், செலவு பண்ற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா இப்ப அந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா எப்போதுமே வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, கிடையாது. அந்த அந்த கொரோனா டைம்ல வந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து எல்லாருமே ஃப்ரீயா இருந்தாங்க. காலேஜ்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து, ஒர்க் போறவங்கல இருந்து எல்லாருமே ஃப்ரீயா தான் இருந்தாங்க. சோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கத்துக்க வந்தாங்க. சரியா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுவே நான் வந்து மெயின்ல வைக்கிறேன். இது வந்து நான் வீட்டோட சேர்ந்து பண்றதுனால இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னால எவ்வளவு முடியுமோ, நான் ஆன்லைன்ல நம்ம ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்கிறதுனால ஆஃப்லைன்ல சொல்ல போனா என்னால கிளாஸஸ் பார்க்கவே முடியல. சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மிஷின் எல்லாமே இப்ப கொஞ்சம் ஓரம் கட்டி தான் வச்சிருக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் சொல்லியே கொடுக்குறேன். சரியா? இதுவே நம்ம மெயின்ல எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா நல்ல மூவிங்ல இருக்கும். பட் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டையும் பார்க்கணும், இங்க இங்க பிசினஸையும் பார்க்கணும், ஆன்லைன்லயும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கதான் நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போதைக்கு அங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா அங்க இருந்து சடனா வேற இடத்துக்கு மூவ் பண்ற வேண்டிய சுச்சுவேஷன் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எதுவும் முடிவு எடுக்கல. சோ இப்போதைக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அகாடமி ஓபன் பண்ணி அதையும் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுப்பேன் நான் நினைக்கிறேன். சொன்னேன் இல்லையா, இந்த அங்க 1 இயர் வந்து வேலை கிளாஸ்ல வந்து நம்ம படிச்ச அகாடமில வந்து 1 இயர் வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அங்க ஸ்டாப் பண்ணது இங்க கொரோனால இருந்து மறுபடியும் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இது 2க்கும் நடுவுல கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 5 இயர்ஸ் வந்து கேப் இருந்திருக்கும். ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து கேப் இருந்திருக்கும். நான் வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டு தான் என்னோட ஃபீல்டா அப்படின்னு நான் சூஸ் பண்றதுக்கே வந்து எனக்கு 4 to 5 இயர்ஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசு. ஆ ஏர்னிங்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. சரியா? அதுக்கப்புறமா சப்போர்ட். இந்த சப்போர்ட் அப்படின்றது ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாருமே இல்ல. நம்மளாவே மேல வரணும். நம்ம சின்ன பொண்ணுன்றதுனால தைக்க தரதுக்கும் கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. நம்ம சின்ன பொண்ணுன்றதுனால படிக்க வரதுக்கே யோசிப்பாங்க. இருந்தாலுமே நான் கிளாஸ் எடுத்தேன். வரக்கூடிய 1, 2 பேரையாவது வச்சு நான் என்ன பண்ணேன்? சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கிட்டத்தட்ட அந்த கேப்ல இன் பிட்வீன் அந்த 4 இயர்ஸ் கேப்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மென்டல் பிரஷர் ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா, ஆ நான் நெறைய இந்த டெய்லரிங்லாம் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா டெய்லரிங் அப்படின்றது குறிப்பிட்ட நாட்கள்ல தான் ஆர்டர் வரும். மத்த நாட்கள்ல ஆர்டர் வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது அப்ப எனக்கு பிளானிங் இல்ல. அந்த மாதிரி நெறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் செகண்ட் பார்ட்ல உங்களுக்கு டீடைல்டா நான் சொல்றேன். அப்போ நான் வந்து என்ன மாதிரிலாம் பண்ணேன், இல்ல இந்த எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் கவரிங் நகை எல்லாம் வாங்கி ரெட்டைக்கு விடலாமா அப்படிலாம் யோசிச்சேன். நான் பண்ணாத யோசிக்காத வேலையே கிடையாது. ஆன்லைன்ல உட்கார்ந்து சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். நெறைய ஜாப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. சர்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஏகப்பட்ட சாரி வாங்கி சேல்ஸ் பண்ணுனேன். ஒரு 10 சாரீஸ் வாங்குனேன். நெறைய பல்க்கா இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்ம கையில பட்ஜெட் கிடையாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் வாங்கி சேல்ஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இது எல்லாமே நானே ஓனா என்ன பண்ணுனேன். யாரோட சப்போர்ட்டும் இல்லாம ட்ரை பண்ணேன். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாம இருக்கிறது தானே தப்பு. ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள். ஆக்சுவலி இப்ப எனக்கு நனவு வருது 4 தான். பட் நான் நெறைய பண்ணுனேன். ஒரு 10 கிட்ட பண்ணேன்னு நெனைக்கிறேன். பட் எல்லாத்தையும் விட எனக்கு கடைசியில கொண்டு வந்து நிறுத்துனது இந்த டெய்லரிங் தான். அப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே நம்ம எங்க போனாலுமே இந்த டெய்லரிங் தான் நமக்கு பிசினஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல நம்ம சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான், அதுக்கப்புறம் நெறைய முயற்சிகள் நான் அதுல பண்ணேன். ஸோ இப்ப கொரோனா முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறமா தான் என்னோட லைஃப் ஜர்னி அப்படின்றது, என்னோட சேவிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா தான் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சேன். அது எப்படி எப்படி பண்ணுனேன்? எல்லாமே நான் செகண்ட் பார்ட்ல சொல்றேன். ஸோ நியூ இயர்ல நம்ம அத சந்திக்கலாம். ஸோ தேங்க் யூ.